இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் பல அரசியல் கட்சிகளுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க, எங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா எந்த பாகுபாடும் பார்க்காம, எந்த தலை கனமும் இல்லாம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு, அந்த விஷயத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ். எந்த கட்சியில இருக்கும்? மற்ற கட்சியில எல்லாம் வந்து பக்கத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. எங்களை பாருங்க எப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி அழகு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த மாண்பும், இந்த மரியாதையும், இந்த சுயமரியாதையும், சமத்துவமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நெஞ்ச தட்டி தெரியுமா சொல்லுவேன். அதனாலதான் இன்றைக்கு மாற்று கட்சி தோழர்கள் எல்லாம் நம்முடைய கட்சியை நோக்கி வந்து நம்ம ஒரு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ற போல வந்தாரை வாழ வைத்து அழகு பார்க்க கூடியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் கடந்த மேடையில் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்துலன்னு. உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா, அது ஜனநாயகமா அப்படின்னு. 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம்னா அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்தில். அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். நன்றி, வணக்கம்.